கியூவால்ட். வேத வினா விடைகள் லூக்கா அதிகாரம் 7. ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி தம்முடைய வார்த்தைகளை கூறியது யார்? இயேசு. தம்முடைய வார்த்தைகளை சொல்லி முடித்த பின்பு இயேசு எங்கு சென்றார்? கப்பர்நகூம். வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தது யார்? நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டது யார்? நூற்றுக்கு அதிபதி. நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடம் யாரை அனுப்பினான்? யூதருடைய மூப்பரை. இயேசுவிடம் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டது யார்? யூதருடைய மூப்பர். ஜெப ஆலயத்தை கட்டினது யார்? நூற்றுக்கு அதிபதி. நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரனல்ல என்றது யார்? நூற்றுக்கு அதிபதி. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றது யார்? நூற்றுக்கு அதிபதி. இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று கூறியது யார்? இயேசு. இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று இயேசு யாரிடம் கூறினார்? திரளான ஜனங்களிடம். நூற்றுக்கு அதிபதியை குறித்து ஆச்சரியப்பட்டது யார்? இயேசு. சுகம் அடைந்திருந்தது யார்? வியாதியாய் கிடந்த வேலைக்காரன். நாயின் ஊருக்கு இயேசுவோடு சென்றது யார்? அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும். இயேசு எந்த ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்துப்போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள்? நாயின். இயேசு யார் மேல் மனதுருகி அழாதே என்றார்? நாயின் ஊர் கைம்பெண்ணிடம். இயேசு கிட்ட வந்து எதை தொட்டார்? பாடையை. இயேசு பாடையை தொட்டவுடன் நின்றது யார்? பாடையை சுமந்தவர்கள். வாலிபனே எழுந்திரு என்றது யார்? இயேசு. எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினது யார்? மரித்தவன். இயேசு மரித்தவனை எழும்ப பண்ணின செய்தி எந்த தேசம் முழுவதும் பிரசித்தமாயிற்று? யூதேயா. யோவான் தன் சீஷரில் எத்தனை பேரை இயேசுவிடம் அனுப்பினான்? 2. வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று இயேசுவிடம் கேட்க கூறியது யார்? யோவான். பொல்லாத ஆவிகளை கொண்டிருந்த அநேகரை குணமாக்கினது யார்? இயேசு. குருடருக்கு பார்வை அளித்தது யார்? இயேசு. பார்வை அடைந்தது யார்? குருடர்.
நடந்தது யார்? சப்பாணிகள். கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யாருக்கு அறிவிக்க இயேசு கூறினார்? யோவானுக்கு. சுத்தமானது யார்? குஷ்டரோகிகள். கேட்கிறது யார்? செவிடர். எழுந்திருந்தது யார்? மரித்தோர். தரித்திரருக்கு பிரசங்கிக்கப்படுகிறது எது? சுவிசேஷம். யார் பாக்கியவான் என்று இயேசு கூறினார்? இடறல் அடையாதிருக்கிறவன். அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அரசர் மாளிகையில். காற்றினால் அசைவது எது? நாணல். தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன் யார்? யோவான். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் பெரிய தீர்க்கதரிசி யார்? யோவான் ஸ்நானன். தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டது யார்? ஆயக்காரர் ஜனங்கள். யாருடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள்? யோவான். ஞானஸ்நானம் பெறாமல் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டது யார்? பரிசேயர் நியாயசாஸ்திரிகள். அப்பம் புசியாதவனும் திராட்சரச குடியாதவனும் யார்? யோவான் ஸ்நானன். யாரை பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள்? யோவான் ஸ்நானன். போஜனம் பண்ணுகிறவராய் வந்தது யார்? மனுஷகுமாரன். போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் என்று யாரை கூறினார்கள்? மனுஷகுமாரனை. ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்று கூறப்பட்டது யார்? மனுஷகுமாரன். பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படுவது எது? ஞானம். தன்னுடனே போஜனம் பண்ண இயேசுவை அழைத்தது யார்? பரிசேயரில் ஒருவன். பரிசேயனுடைய வீட்டிலே பிரவேசித்து பந்தி இருந்தது யார்? இயேசு. பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்தது யார்? பாவியாகிய ஒரு ஸ்திரீ. இயேசுவின் பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரால் துடைத்தது யார்? பாவியாகிய ஒரு ஸ்திரீ. பாவியாகிய ஒரு ஸ்திரீ இயேசுவின் பாதங்களை முத்தம் செய்து எதை பூசினாள்? பரிமள தைலத்தை. சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றது யார்? இயேசு. கடன் பட்டிருந்தது எத்தனை பேர்? 2. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று இயேசு யாரிடம் கூறினார்? பாவியாகிய ஸ்திரீயிடம்.
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று இயேசு யாரிடம் கூறினார்? பாவியாகிய ஸ்திரீயிடம். சமாதானத்தோடே போ என்றது யார்? இயேசு. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று யாரை குறித்து கூறப்பட்டது? பாவியாகிய ஸ்திரீயை குறித்து. கொஞ்சமாய் அன்பு கூறுவது யார்? கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறவன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.